இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. ஒரு டி நகரில் போனீங்கன்னா சரவணா ஸ்டோரும் இருக்கும், ஜாக்கெட் பிட்டு கடையும் இருக்கும். ஆனால் டி நகரில் கடை வச்சுருக்கேன் தானே எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அரசியலில் திமுக அதிமுக இருக்கும், சரத்குமார் கடையும் இருக்கும். அதுவுமே அந்த பச்சை குத்தி இருந்தா என்ன நீங்க ஈஸியா பார்க்கலாம். இவரை போய் ஈஸியா பார்த்து என்ன, இவர் என்ன எக்ஸிபிஷனா ஈஸியா பார்க்கறது? புரியுதா? இவரை போய் எதுக்கு ஈஸியா, இவரை பார்த்தான்னா பார்க்கல என்ன? கட்சியில் பதவி இருந்தால் தானே, இருக்கிறவனுக்கே பதவி இல்லாதப்ப இவருக்கு எங்கே போய்? பட் பாவம் ஏதோ கட்சி போய் சேர்ந்துருக்காரு. அது ஒரு வேல்யூ இல்லைன்னு பார்த்து, ஓகே, வேல்யூ இல்லைன்னு பார்க்கும்போது அதுக்குரிய மரியாதை. மத்திய ஆட்சியில் பிஜேபி இருக்குது, தமிழ்நாட்டில் டிஎம்கே இருந்துச்சு. அப்போ டிஎம்கேல ஒரு சேர்க்க மாட்டாங்க. இவருக்கு டிஎம்கேக்கு ஆகாது. எதுக்காக ஆகாதுன்னா அது ஏதோ ஏற்கனவே இருந்தார்ல, டிஎம்கேல இருந்து தானே வெளியே வந்தாங்க, அதனால் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இவரால் எந்த யூஸுமே கிடையாது. ஏதாவது சத்தம் போட்டிருப்பாப்புல டென்ஷன், இவரை பார்த்துருப்பாரு. கொண்டு போய் நான் எம்பி ஆகிறேன்னு கூப்பிட்டு போய் வெயிலில் அலைய விட்டு கையை எடுத்து கண்டவன்லாம் தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் உமாபதி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ஓகே சார், நிறைய பல கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், கட்சியில் இருக்க உறுப்பினர்களாக இருக்கட்டும், டெய்லி புதுசாக எதனா ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ நேற்றுமே அதே மாதிரி நம்ம சரத்குமார் சார் பார்க்கும்போது அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் நாட்டாமை குடும்பம் அப்படின்னு பச்சை குத்தி வைக்கிறத சொல்லதை நம்ம பார்த்தோம். நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி யாருன்னா இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அது எம்ஜிஆர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, சொல்லி பெரிய சர்ச்சையாச்சு அந்த காலத்திலே. ஆனால் பலரும் குத்துனாங்க, பச்சை குத்துனாங்க. எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு பச்சை குத்தணும்னு சொல்லி குத்திருக்காங்க. அதில் 80களில் வேற அப்பயே முட்டாள்தனமாக எல்லாம் கழுவி ஊற்றி அதோட அது அப்புறம் அதை பற்றி பெருசாக இல்லை. அப்புறம் கத்தி வச்சுங்கன்னு சொன்னார் ஒரு டைம், பாதுகாப்புக்கு தொண்டர்கள். இந்த மாதிரி லூசுத்தனமாக பல தலைவர்கள், பெரிய அறிவுசார் தலைவர்கள் கூட இந்த மாதிரி லூசுத்தனமாக பேசுகிறத நம்ம பார்த்துருக்கோம். அதில் சரத்குமாரும் விதி விலக்கில்லை. சரத்குமாரும் ஒரு சிறிய தலைவர். ஓகே, புரியுதா? ஒரு டி நகரில் போனீங்கன்னா சரவணா ஸ்டோரும் இருக்கும், ஜாக்கெட் பிட்டு கடையும் இருக்கும். ஆனால் டி நகரில் கடை வச்சுருக்கேன் தானே எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அரசியலில் திமுக அதிமுக இருக்கும், சரத்குமார் கடையும் இருக்குது. அதில் அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரில. கூட 4 பேர் கூட இல்லாததுனால எத்தனை பேர் நமக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு பார்க்குறக்காக சொல்லியிருக்காரு. கடைசியில் ஒரு 2 பேர் தான் பச்சை குத்தி இருந்திருக்காங்க. இது ஒரு லூசுத்தனம்னு சொல்லி இதை ஒரு வாரம் கழித்து சரத்குமாரே புரிஞ்சுக்குவார். ஓகே, நாட்டாம குடும்பம் அவன் கழுவி ஊற்றுறாங்க. நாட்டாம குடும்பம்னா யார்? நீ உங்கள் அப்பா நாட்டாமையா இல்லை இவர் நாட்டாமையா? இல்லை, நாட்டாமன்றது ஒரு படத்தோட டைட்டில். அதை வச்சுக்கிட்டு புரியுதா, இந்த மாதிரி பச்சை குத்தணும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய காமெடின்றது, சரத்குமார் எவ்வளோ பெரிய காமெடின்றதும் அதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அது அந்த கட்சியை சார்ந்தவங்களுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த கட்சியில் யாருமே இல்லையே, கலைச்சிட்டாங்க நம்ம அந்த கட்சியை. அவர் கட்சியை தான் விற்றுட்டாரு. அவர் கட்சியை கலைச்சி கம்மியான ரேட்டுக்கு விற்றுட்டு தானே பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாரு. இனி யார் அவர் கட்சி தொண்டர்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அவர் கட்சியும் கிடையாது, தொண்டனும் கிடையாது. ஏற்கனவே இருந்தாலுமே 4 பேரோட போய் இணைஞ்சிட்டாரு. ஓகே, இருந்தாலுமே அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா சார்? அப்படி இருக்கிறதுனால தானே பச்சைலாம் குத்தினாங்க. அவருக்கு ஃபேன் பேஸ்னால் ஒரு 30-40 பேர் இருப்பாங்க, அவ்வளோ. ஊருக்கு 4 பேர் இருப்பாங்க. அது ஏதோ ஒரு இதில் வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. அவங்க எங்கே அவங்க குத்துனால வீட்டில் செருப்படி விடுவோங்க. புரியுதா? வீட்டில் பொண்டாட்டி கேட்டால் என்ன சொல்கிறது? உனக்கே வேலை வெட்டி இல்லை, உன் குடும்பத்தில் இருக்கவங்க பூரா தெருவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ படம் பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு இருந்துட்டு நீ எந்த நாட்டாமைக்கு குடும்பத்தில் பிறந்தன்னு கேட்டால் என்ன பண்ணுறது? அதுவுமே அந்த பச்சை குத்தி இருந்தால் என்ன நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இவரை போய் ஈஸியாக பார்த்து என்ன, இவர் என்ன எக்ஸிபிஷனா ஈஸியாக பார்க்குறது? புரியுதா? இவரை போய் எதுக்கு ஈஸியாக, இவரை பார்த்தான்னா பார்க்கல என்னன்னு? ஆமாம், புரியுதா? இப்போ ஒருத்தர் பார்க்குறோம் அப்படின்னா ஏதாவது நமக்கு நன்மை நடக்குது, நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளி ஏற்ற மாதிரி இருக்கும். அவரை போய் பார்த்துட்டோம்னாலே கவர்மெண்ட் வேலை வாங்கிடலாம், இல்லை அவரை பார்த்துட்டோம்னா ஒரு பதவி கிடைக்கும்,
அவரை பார்த்துட்டோம்னா இந்த நன்மைகள்லாம் கிடைக்கும். 1 ஏக்கர் இடம் கிடைக்கும், இல்லை 5 லட்சம், ஒரு 1.5 சென்ட் இடம்னாலும் கிடைக்கும் ஊருக்குள்ளே அப்படின்னா வந்து பார்ப்பாங்க. இவரை பார்த்தா அவனுக்கு சோறே கிடைக்காது. சொல்கிறேன், இவரை பார்த்தா நான் தப்பாக சொல்லலை. ஆமாம்மா. இப்போ இவரை பார்த்துட்டேன்னு போய் பக்கத்தில் ஹோட்டலில் போய் வாங்க வாங்கன்னொடனே சாப்பிட்டு முடிச்சேன். சரத்குமார் சாரை பார்க்க வந்தேங்க, இந்த பாருங்க பச்சை குத்திருக்கேன். அப்படியா சரத்குமார் சாரை பார்க்க வந்தீங்களா, சரி காசு கொடுக்க நான் சார்ட்ட வாங்காத அப்படின்னு சொல்லிடுவாங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை ஒரு டீ கடையில் போய் பக்கத்தில் சரத்குமார் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு சரத்குமார் சாரை பார்க்க வந்தேன்னா அந்த 15 ரூபா டீ கொடுத்துருவானா? அவன் ஒரு 15 ரூபா டீ கூட பிரயோஜனம் இல்லாத அதான் அவங்க பார்ப்பாங்க சரத்குமார். ஆமாம். அவரை போய் பார்த்து என்ன பிரயோஜனம்? புரியுதா? ஒரு டீ கூட வழி கிடையாத ஒருத்தரை போய் பார்த்து பச்சை குத்தி என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு அவங்க பார்ப்பாங்க. ஓகே சார், அவர் வந்து ரொம்ப நாளாவே வந்து கட்சியில இருக்காரு. இன்னுமே வந்து அவருக்குன்னு ஒரு தனியா ஒரு பதவி கிடைக்காததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? கட்சியில் பதவி இருந்தால் தானே, இருக்கிறவனுக்கே பதவி இல்லாதப்ப இவருக்கு எங்கே போய் கொடுப்பாங்க? அவர் பாவம் ஏதோ கட்சி வந்து போய் சேர்ந்துருக்காரு, அது வந்து ஒரு வேல்யூ இல்லைன்னு பார்த்துருப்பேன். ஓகே, புரியுதா? வேல்யூ இல்லைன்னு பார்க்கும்போது அதுக்குரிய மரியாதை இருக்குது. புரியுதா அவங்களுக்கு? அவ்வளோதான் கொடுப்பாங்க. சரி, இருக்கிற வரைக்கும் பதவி கொடுப்போம். அடுத்த எலெக்ஷன் இன்னும் இருக்குல்ல 4 வருஷம். இப்போ பதவி கொடுத்தவர் என்ன பண்ண போகிறாரு? இல்லை சார், அதுதானே இது. இப்போ வந்து மக்கள்லாம் பார்க்க வராங்கன்னா எதனா நல்லது செய்யறதுக்காக தானே அவர். ஆமாம், இவருக்கு அவங்க கட்சியே இங்கே விளங்காமல் போய் கிடக்கு, என்ன நல்லது செய்வார்? புரியுதா அவங்களுக்கு? அவருக்கு பிஜேபியே ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது இவர் என்ன நல்லது செய்வார்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகே சார், அப்படி இருக்கும்போது அவருக்கு இப்படி பதவி கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னா அந்த கம்பெனி நல்லா இருக்கணும்ல. ஆமாம். அந்த கட்சி வந்து இந்த கட்சியில் இப்போ தாவேக்கால பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா எதாவது செய்யலாம்னா ஆளுங்கட்சி சரி ஒரு அப்ளிகேஷன் வாங்கி கூட என்னத்தையா ஒன்று மகளிர் உதவித்தொகை சீக்கிரம் கிடைக்கும், ஏதோ ஒன்று செய்யலாம். இல்லை தாய்மாமன் மோதிரத்தை முதல்ல கொண்டு போய் போடலாம். இந்த கட்சியில் இருந்து அந்த கட்சியில் இருக்கிறவனே விளங்கலையா ஒருத்தருமே? பிஜேபியே நாசமாக போச்சு. உண்மை இல்லை தமிழ்நாட்டில், எப்பயுமே இல்லை, இப்பயும் இல்லை. இவர் பதவி கொடுத்தா என்ன பண்ணிடுவார் இவர்? ஓகே சார், அதான் இப்போ நான் வந்து அரசியலில் வந்து நம்ம பார்க்கும்போது ஈஸியாக வந்து கட்சி மாறுறதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இவர் ஏன் சார் பிஜேபியை சூஸ் பண்ணி அவர் அங்கேயே இருக்கிறது? மத்திய ஆட்சியில் பிஜேபி இருக்குது, தமிழ்நாட்டில் டிஎம்கே இருந்துச்சு. அப்போ டிஎம்கேல இவரை சேர்க்க மாட்டாங்க. இவருக்கு டிஎம்கேக்கு ஆகாது. எதுக்காக? ஆகாதுன்னா அது ஏதோ ஏற்கனவே இருந்தார்ல, டிஎம்கேல இருந்து தானே வெளியே வந்தார், அதனால் சேர்க்க மாட்டாங்க இவரை. ஏன்னா இவரால் எந்த யூஸுமே கிடையாது அப்படின்றது. ஓகே, இவர் கட்சி தொண்டர்கள் இருக்கான் அப்படின்னா இப்போ இவர் பிஜேபியில் இருக்கார், இவருக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க. பதவி கொடுக்கும்போது அந்த தொண்டர்களுக்கு ஏதாவது இராணுவ கான்ட்ராக்டு, பீரங்கி சப்ளை, பீரங்கிக்கு டயர் சப்ளை பண்ணுறது, காத்தடிக்கிறது, பஞ்சர் பார்க்குற ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைச்சா கூட இவர் கூட போய் அண்ணன் ஒரு லெட்டர் வாங்கிட்டு போனீங்கன்னா இராணுவ அமைச்சரை பார்த்து பீரங்கி துடைக்கிற கான்ட்ராக்ட் தருவாங்க, இல்லை பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்ட் தருவாங்கன்னா பரவாயில்ல. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன பண்ணுறது இவரை வச்சு. அதனால் ஒரு பதவி கொடுக்காமல் இருக்காங்க. ஓகே சார், இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது வந்து இந்த டிவிக்கு ஆட்சிக்கு பின்னாடி வந்து பிஜேபி தான் இருக்கு அப்படின்னு வந்து பல விஷயங்கள் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால வந்து இவருக்கு எதனா ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பாரா? இல்லை, இவருக்கு நான் டிவிக்கேக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது வந்து மத்திய டிவிக்கே வந்து அவங்களுக்கு அனுசரித்து போகுது அப்படின்றதுக்காக இது பண்ண மாட்டாங்க. ஓகே, இவர் அடுத்து தான் எம்பி எதிர்பார்ப்பாரா அப்படின்னு பார்த்தா இவர் வேணாம், ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் பிஜேபியில் நின்னா மரண தோல்வி, மரியாதையும் அதனால தான் அவங்க ஒய்ஃப்க்கு வந்து இது வாங்கி கொடுத்தது, எப்படியோ நாசமாக போட்டுணும். ஸோ அப்படி நினச்சி பண்ணியிருக்க மாட்டார். இருந்தாலும் கொஞ்சம் கொண்டு போய் எங்கிட்டாவது தள்ளி விடுறது தான். புரியுதா அவனுக்கு? போய் வெயிலில் அலையட்டும், புரியுதா அவன் ரொம்ப வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒய்ஃபெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கொண்டு போய் நல்லா பெருமையாக சொல்லி கொண்டு போய் அதையுமே அவங்க நம்பி போயிருக்காங்க. அப்படிங்கும்போது அப்போ இது சதியை வந்து அவங்களுக்கு தெரியலன்னு சொந்த குடும்பத்திலே வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு. ஏதாவது சத்தம் போட்டிருப்பாப்புல டென்ஷனில், இவரை பார்த்துருப்பாரு. கொண்டு போய் நான் எம்பி ஆகிறேன்னு கூப்பிட்டு போய் வெயிலில் அலைய விட்டு கையை எடுத்து கண்டவன்லாம் கும்பிட விட்டு அது பாட்டுக்கு ராஜா இதில் இருந்தது அந்த அம்மா ப்ரொடியூசராக. ஆமாம், அதை பார்த்தா எல்லாம் வணக்கம் சொல்லுவாங்க, மேடம் பண்ணிட்டாங்க. அவங்க ஆஃபீஸ் போனீங்கன்னா பரபரப்பாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க டாப்பில் இருந்தாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, ஆக்டர்ஸு, சைடில் வரவங்க போகிறவங்க. இவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை பிரகாசமாயிரும். அந்த நிலையில் இருக்கக்கூடிய ராதிகாவை கொண்டு போய் அனாமத்தா தெருவில் அலைய விட்டு வெயிலில் சாவடி அடிச்சு ஜெயிக்காத கட்சியில் டஃப் ஃபைட்டில் கொஞ்சம் ஜெயிச்சிருவாங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த கட்சி ஜெயிக்கவே விளங்காத ஒரு கட்சியில் போய் சீட்டை வாங்கி கொடுத்து வெயிலில் அலைய விட்டு டென்ஷன் ஆக்கி அந்த ஒரு 1.5 மாதம் ராதிகா வறுத்து எடுத்து
மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுருப்பார். நீ வந்து வீட்டில் பண்ணதுக்கு கொஞ்ச நாள் இப்படி இரு அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறம்னாலும் புரிஞ்சிச்சா என்னன்னு தெரில. அவங்களுக்கு ஒரு எம்பி ஆசையை வீட்டில் சொன்னேன்னா வெளி உலக டச்சே அவங்களுக்கு இருக்காது. ஓகே. அவங்களுக்கு என்னென்னா அரசியல், இது சினிமா டச்சு, ஆமாம், அப்புறம் இந்த சீரியல் என்ன, பிஸ்னஸ், இந்த டிவி என்ன, இதுதான் இருக்கும். மக்கள் பல்ஸ் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது பழி வாங்குறதுக்காக இறக்கி விட்டாருன்னு சொல்கிறாங்க நாங்கள் வீட்டில். ஓகே சார். அதே மாதிரி இவருக்குமே வந்து எம்பி பதவி வந்து கிடைக்க போறதா நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருந்தா, அது வந்து அவருக்கு கிடைக்குமா சார்? எம்பி பதவின்றது எலெக்ஷன் அவர் ஜெயிச்சாதானம்மா. எம்பி சீட்டு தாம்மா கிடைக்கும். ஓகே ஓகே. எம்பி சீட்டுன்றது வந்து சீட்டு கொடுக்கலாம், புரியுதா? சீட்டு கொடுத்தா ஜெயிக்கணும்ல, புரியுதா? ஜெயிச்சா தானே எம்பி ஆக முடியும். இப்போ எம்பின்றது பதவி கிடையாது, தூக்கி கொடுக்கறது கிடையாது. நிற்க வைப்பாங்க, நின்று அவர் தோத்துட்டாருன்னா இன்னும் இருக்கிற காசை இழந்து நாசமாக போகிறார். அதனால தான் அவர் நிற்க மாட்டார். அவருக்கு தெரியும் நம்ம நின்னோம்னா ஓட்டு போட மாட்டாங்க, நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா கட்சி பதவி எதிர்பார்த்து அதை வச்சு டெல்லியில் ஏதாவது லாபி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அவங்க அதை தரமாட்டுறாங்க. எம்பி சீட்டு தர நிற்கிறீங்களா அப்படிங்கும்போது இல்லை என் ஒய்ஃபு கொடுத்துருங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டு அந்த அம்மாவை காலி பண்ணி விட்டார். இப்போ கண்ட இடத்துல அலைய விட்டார். இப்போ வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவர் நிற்க மாட்டார். ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சு யாராவது நிற்பாங்களா? இல்லை. அதனால் இவர் வந்து வேறு பதவி எதிர்பார்க்குறார். ஓகே. மாநில தலைவர், மாநில செயலாளர் வேஸ்ட்டு, இல்லை அகில இந்திய இது, இல்லைன்னா மத்திய அமைச்சர் எதிர்பார்க்குறாரு. நோகாமல் நோன்பு கொண்டாடுறதுன்னு வாங்கி, புரியுதா உங்களுக்கு? ஓகே. நோகாமல் நோன்பு கொண்டாடுறதுன்னா நோன்பு கஞ்சிலாம் ஒருத்தன் போய் கறியெல்லாம் வாங்கி ஆக்கி சுட வச்சு வச்சுருப்பான். சாயந்தரமாக போய் தலையில் குள்ளா போட்டு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துருக்குது. அதுதான் நோகாமல் நோன்பு கொண்டாடு. இவனுக்கு எந்த பலன் இருக்காது, நோன்பு கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்குறாரு. இவருக்கு மத்திய அமைச்சர் ஆக்கி வேறு மாநிலங்களில் இந்த முருகனுக்கு கொடுத்த மாதிரி மத்திய பிரதேசில் எங்கேயா ஒன்று மேலவை எம்பி ஆக்கி இவருக்கு ஒரு 6 வருஷம் 5 வருஷம் பதவி கொடுத்து மத்திய அமைச்சராக ஆக்குனா இவர் நோகாமல் அப்படி வண்டியில் போயிட்டு வந்துட்டு சைரன் காரில் போய் சுற்றுவார். ஒரு மண்ணாங்கட்டியும் எவனுக்கும் செய்ய மாட்டார். இவருக்கு அரசியலும் தெரியாது. மக்களுக்கு எம்எல்ஏவாக இருந்து எம்பியாக இருந்து என்னங்க சரத்குமார் செஞ்சுருக்காரு அப்படின்னா ஒரு மண்ணு இருக்காது. விவேக் சொல்ல மாதிரி தான், இவ்வளோ நாள் உனக்கு என்ன செஞ்சேன், ஒன்றுமே செய்யாது, இனிமே அதுதான். அப்படி தான் சரத்குமார். அதனால் சரத்குமாருக்கு எலெக்ஷன் நின்னா 1000 பேர் ஓட்டு போட்டால் கூட அவன் 1000 பேர் முட்டாள் தான் சொல்ல முடியும். ஓகே சார். அதே மாதிரி வந்து ஒரு நடிகராக இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும், நல்ல மரியாதை இருக்கும். ஸோ அவங்க வந்து அரசியலுக்கு வரும்போது வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ நம்ம வந்து சரத்குமார் சாரையே வந்து பார்த்துட்டாலுமே நாட்டாமை இந்த படம், அப்புறமா வந்து அவர் நடித்த நிறைய படங்கள் மூலயமா வந்து நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க, நிறைய இது இருக்குது. ஸோ அவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த எந்த சப்போர்ட்டுமே இல்லை. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுமே ஏன் சார் அவர் இன்னும் இந்த அரசியலில் இருக்காரு? அவருக்கு தெரிஞ்சா ஏமா இருக்காரு. அந்த காலத்தில் நாட்டாமை ரசித்தவங்களுக்குலாம் இன்றைக்கி 60 வயசு 70 வயசு கண்ணு தெரியாமல் காது கேட்காம உட்காந்துருக்காங்க வீட்டில். ஓகே. அவங்க ஆதரிச்சு வேறு என்ன ஆக போகிறாரு, புரியுதா? வயசான ஆட்கள் தான் இருப்பாங்க, அவங்க இப்படி பார்ப்பாங்க. நாட்டாமை படம் பார்த்தா கூட அவங்க டிவியில் போட்டால் கண்ணு தெரியாது, கண்ணாடி போட்டு தான் பார்ப்பாங்க. இப்போ அவங்க போய் என்ன பண்ண போகிறாங்க? அதெல்லாம் பழைய கதை. அப்போ பீக்கில் இருந்தார், அந்த டைமில் எம்பியாக இருந்தார், எல்லாம் இருந்தார். இப்போ இவர் யாருன்னே தெரியாது. டிவியில் கேடிவி பார்க்குறவனுக்கு தான் தெரியும் நாட்டாமன்னு ஒரு படம் இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போல்லாம் அவருக்கு வேல்யூ கிடையாது. கமலஹாசனே எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று தோக்குறாரு. சூப்பர் ஸ்டார். தமிழ்நாட்டில் கமலஹாசன் தெரியாதவங்களே கிடையாது. அவ்வளோ பெரிய ஸ்டார், 40 வருஷமாக இருக்கார், விதவிதமான நடிக்கக்கூடியவர். அவரே பாவம் ஒரு பெண்மணி தோக்கடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ சரத்குமாருக்கெலாம் எப்படி ஓட்டு போடுவாங்க, புரியுதா அவங்களுக்கு? ஓகே. தேவயானிக்கே வயசாகி போச்சு. ஆமாம். அது இருக்கும்போது சரத்குமாருக்கு என்ன பண்ணும், வேல்யூ. ஸோ அதனால் அவருடைய அரசியல் வாழ்க்கை அவ்வளோதான். சினிமாவில் இப்போ என்ன நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னா ஹீரோவாக நடிக்கிறாரு, சைடு ரோலுக்கு அப்படி வராரு போகிறாரு, வில்லனாக வராரு, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வராரு, பொறுப்பு இல்லை. அந்த ஒரு படத்தில் அப்பாவாக நடித்தார், ஏதோ இதில் போட்டாங்க, நான் கூட பார்த்து நல்லா நடிச்சிருந்தார். அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அப்பாவாக தான் அனுப்பார். ஒரு வீடு வாங்க வழி இல்லாத ஒரு அப்பா. இன்றைக்கி அந்த நிலமையில தான் அவர் இருக்கார். ஒதுக்கி வச்சுட்டு அந்த பையன் வீடு வாங்கி கடைசியில் இவங்க அப்பாவை வச்சு அழகு பார்க்கணும். அந்த மாதிரி தான் நிலமையில் இவர் இருக்கார். இவருக்கு யார் ஓட்டு போடுவாங்க இனிமேல்? ஓகே. வேல்யூ போச்சு, மார்க்கெட் போச்சு. அதனால் அப்படி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதான். எனக்கு கொஞ்சம் நாளைக்கு சும்மா ஏதாவது வடையை சுட்டு ஓட்டுவார். அவருக்குன்னு வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு வீட்டில் இருக்கார். ஏதோ அரசியல் பண்ணுறேன், அதை பச்சை குத்துங்க, அதை குத்துங்க அப்படின்னு எவனா 4 இழிச்சா எனக்கு கூப்பிட்டு பச்சை குத்த விட்டு அவன் வீட்டில் போய் செருப்படி வாங்கி இதுதான் பண்ண முடியுமே தவிர இவரால் நல்ல பலன் இருக்குமானா இருக்காது. ஸோ அதனால் பார்க்கலாம். அவருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்படி போடுவார், வருஷம் பிறந்தநாள் கொண்டாடுவார். ஏதாவது ஒன்று இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இப்போ தானே சரத்குமார் ஒருத்தர் இருக்காருன்னு உங்களுக்கு. ஆமாம்,
இது மாதிரி தான் சார் நிறைய பேர் வந்து இருக்கிற இடமே தெரியாம இருப்பாங்க. இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் பண்றதுனால திடீர்னு அவங்க வந்து வைரல் ஆயிடுறாங்க. அப்போ யாருன்னு தேடும் போது அப்போ கேடிவியில் அந்த படத்தை போட்டு பார்ப்பாங்க. ஒரு படம் நல்லா இருக்கேச்சு, நல்லா நடிச்சிருக்காரு. அவர் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக கூட இது பண்ணியிருக்கலாம். அப்படிதான் பண்ணுவோம், அரசியல் அப்படித்தான் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் இருக்குன்னு காட்டுக்கிறாம சும்மா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கா பண்ணுவார். இருக்கிற 4 பேருக்கு ஏதாவது பச்சையை குத்தி விட்டு அதை வச்சு வைரல் ஆகணுன்றது தான் அவரோட இதாக. அதனால் அவர் அப்படி போயிட்டுருக்காரு. ஓகே சார், நிறைய விஷயங்களை வந்து எங்கள் கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி. நன்றிம்மா.